குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நேற்றோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ நேற்று இதை வச்சு நம்ம பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணோம், பிரேக் இவன் பாயிண்ட்டு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இந்த 3 கால்குலேட் பண்ணோம். இப்போ ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது டிகிரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் 10%, அதாவது 10% செல்லிங் ப்ரைஸஸ் குறையுது அப்படின்னு சொன்னால், அப்போ பிவி ரேஷியோ வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதே நேரத்தில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, பிரேக் இவன் பாயிண்ட், இந்த 3 நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸோட வேல்யூ, அதாவது சேல்ஸ் வேல்யூ சேல்ஸ் வேல்யூ 1,50,000 1,50,000 டிவைடட் பை சேல்ஸோட யூனிட் 15,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 15,000 யூனிட்ஸ். இதை அடித்து சுருக்கினேன்னா, ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஒரு யூனிட்டோட ரேட் 10 ரூபா பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் 10% டிகிரீஸ் ஆகும். அப்போ ஸோ டிகிரீஸ் அப்படிங்கும்போது வேல்யூ குறையுது. அப்போ வேல்யூ எவ்வளோ குறையுது அப்படின்னா, இந்த 10 ரூபா பெர் யூனிட் அப்படின்றதுல ஸோ 10%, ஸோ பார்த்தீங்கன்னா 10% பார்த்தேன் அப்படின்னா, ஸோ 1 ரூபா நமக்கு வேல்யூ குறையுது, டிகிரீஸ் ஆகிடுது. அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 9 ரூபா. ஸோ நல்லா நான் வச்சுக்க, ஸோ உன்னுடைய ஓல்டு ப்ரைஸ் அப்படின்றது 10 rupees பெர் யூனிட். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? உன்னுடைய சேல்ஸ் வேல்யூ 1,50,000, உன்னுடைய சேல்ஸோட யூனிட் 15,000 யூனிட்ஸ். இந்த 1,50,000 15,000 யூனிட்ஸால் டிவைட் பண்ணிட்டேன்னா உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ் 10 rupees பெர் யூனிட் இருக்கும். இந்த செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்ல இப்போ டிகிரீஸோட வேல்யூ 10% செல்லிங் ப்ரைஸ் எனக்கு குறையுது அப்படின்னா, அப்போ 10 rupeesல 10% பார்த்தீங்கன்னா 1 ரூபா. அந்த 1 rupees குறைச்சிட்டு அப்படின்னா நியூ செல்லிங் ப்ரைஸ் 9 rupees. இப்போ நீ பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100, இதுதான் உன்னுடைய ஃபார்முலா. அப்போ கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணுறது எப்படி? கான்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணுறது சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சா கான்ட்ரிபியூஷன். அப்போ உன்னுடைய நியூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 9 ரூபா. வேரியபிள் காஸ்ட் இந்த இருக்கு, ஸோ வேரியபிள் காஸ்ட் 6 rupees. அப்போ கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ எவ்வளவு? 3 ரூபா. அப்போ பிவி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 3 rupees அப்படின்றது உன்னுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஒன்றை பொறுத்தளவுக்கு நியூ செல்லிங் ப்ரைஸ் 9 rupees இன்ட்டு 100. ஸோ அடிச்சு நீ சுருக்கிற அப்படின்னு சொன்னால், ஸோ 1 3 3 3 9, ஸோ 100/3 அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு வேல்யூ ஸோ 33.33 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ 33 1/3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 33 1/3%. இந்த மாதிரி கான்செப்ட்ல பிவி ரேஷியோ கால்குலேட் பண்றது. ஓகேயா? So next, break even point. Break even point க்கு என்ன ஃபார்முலா? break even point க்கு என்ன ஃபார்முலா? break even point fixed cost divided by PV ratio. So fixed cost அப்படிங்கிறது உன்னுடைய கொஸ்டின்ல 34,000 இது கொடுத்துட்டாங்க, 34,000. இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நியூ PV ரேஷியோ 33 1/3%. அப்போ நீ இது எப்படி எழுதலாம்? ஸோ 34,000 into 100 divided by 33 1/3. உன்னுடைய கால்குலேட்டர்ல பார்த்து அப்படின்னு சொன்னா, ஸோ 33.33 அப்படின்னு சொல்லி 8 டைம்ஸ் போகும். 8 டைம்ஸ் இதை 33 1/3 அப்படின்னு சொல்றத 33.333 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். இப்போ 34,000 into 100 divided by 33 1/3.
ஸோ உன்னுடைய கால்குலேட்டரை நீ அடித்து சுருக்குன அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ வந்து உனக்கு 1,02,000 கிடைக்கும். 1,02,000 கிடைக்கும். இதான் வந்து உன்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? உன்னுடைய கால்குலேட்டரில் அடுத்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மார்ஜின் ஃபார்முலா வந்து என்னது? ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். பிரேக் ஈவன் சேல்ஸ். இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து நீ கண்டுபிடிச்சிருக்கிறது 1,02,000 கண்டுபிடிச்சிருக்க. ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் வந்து நீ இதை எடுத்துடக்கூடாது. ஏன் இதை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, உன்னுடைய நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன ரேட்டு? 9 rupees per unit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா உன்னுடைய பழைய ரேட்டு வந்து 10 ரூபா. அந்த 10 ரூபாயில வந்து 1% குறை, 10% அப்படின்னு சொன்னால் 1 ரூபா குறைஞ்சனால நமக்கு நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9 rupees தான். நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9 rupees தான். அப்போ ஆக்சுவல் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, உன்னுடைய சேல்ஸோட யூனிட் வந்து 15,000 யூனிட். ஸோ 15,000 யூனிட். உன்னுடைய நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9 ரூபா. ஸோ இந்த 9 ரூபாயில மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ கால்குலேட் பண்ணேன்னா, ஸோ 5 45 மீத 4 1 9 9 4 13 1,35,000. உன்னுடைய பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 1,02,000. 1,02,000. ஸோ கழிச்சிட்டேன்னா எவ்வளோ இருக்கும்? 1 35 1 2 போச்சுன்னா எவ்வளவு? 33,000. இதுதான் உங்களுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட்டு டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து இந்த கொஸ்டினில் நமக்கு ப்ராஃபிட் இல்லை. ஸோ பிவி ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணது 33.1/3%. ஆக்சுவல் சேல்ஸ் வந்து உனக்கு 15,000 யூனிட்ஸ் இன்ட்டு நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9 ரூபா. இதை வச்சு நீ மல்டிப்ளை பண்ணியிருக்க. நல்லா நான் வச்சுக்க. நேத்தோட கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் இது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று வந்து என்ன அப்படின்னா, இதோட வேல்யூலாம் இருக்கும்போது பிவி ரேஷியோ எப்படி இருந்தது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி இருந்தது, பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேஸ், அதாவது உன்னுடைய பாயிண்ட்ல வந்து டிகிரீஸ் 10% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது பிவி ரேஷியோட கான்செப்ட் எப்படி மாறும், பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி மாறும், நியூ செல்லிங் ப்ரைஸஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். இதே கொஸ்டின் தான், பட் நேற்றுக்கு பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஸோ நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய சேல்ஸோட யூனிட் வந்து 15,000 யூனிட்ஸ், சேல்ஸ் வேல்யூ 1,50,000. ஸோ உன்னுடைய ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 ரூபா பெர் யூனிட். இந்த 10 ரூபா பெர் யூனிட்டில் 10% பார்த்தீங்கன்னா 1 rupees. அந்த 1 rupees கழிச்சிட்டேன்னா நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து 9 rupees அப்படின்றது கிடைச்சோம். ஓகே, அதை வச்சு நீ பிவி ரேஷியோ வந்து ஆஸ் யூஷுவல், ஏன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து சேம் ரேட் தான் 6 ரூபா, அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ உன்னுடைய சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் 9 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் கழிச்சிட்டேன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 3 ரூபா கிடைச்சிடும். அப்போ 3/9 × 100 அடிச்சு சொல்றேன்னா 33.1/3% உனக்கு பிவி ரேஷியோ வேல்யூ கிடைச்சோம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா கேள்வி. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ வேரியபிள் காஸ்டோட வேல்யூ வந்து உனக்கு குறையுது அப்படின்னா, ஸோ வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும், மென்ஷன் பண்ணி அதை எடுக்க முடியும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஒன்னே பொறுத்தளவுக்கு அதே 10 rupees தான். ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் நீ பார்க்கணும். ஓகே, அடுத்த கேஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கு. ஸோ நேற்றோட ப்ராப்ளத்தோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நேற்று ஒரு கேஸ் பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஒரு கேஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ we will meet the next classes. Thank you.